வில்லி பாரதம் தொடர் சொற்பொழிவு நாள் 28/1/2019 திங்கள் முதல் 24/2/2019 ஞாயிறு வரை 28 நாட்கள் தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி மைதானம் வடக்குவெளி வீதி மதுரை. நிகழ்த்துபவர் வில்லி பாரத கேசரி காஞ்சி காமகோடி பீட ஆசான வித்வான் ஸ்ரீ திருச்சி கல்யாணராமன் அவர்கள். அனைவரும் வருக, அருளமுதம் பெருக. நிகழ்ச்சிக்கு தங்களின் அருட்கொடை ஏற்றுக்கொள்ளப்படும் நெல்லை பாலு நிறுவனர் அனுஷத்தின் அனுகிரகம் மதுரை. செல் 9442630815. சிம்மாய மங்களம் விதிர்பலமஜோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜ ஹனூமஸ்மரணாத் பவேத் வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜ்கி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிகி. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் யோகேந்திர சார்பில் இந்த வில்லி பாரதம் அனுபவிச்சுருக்கோம். ஹெட் மாஸ்டர் வரணும். ஒரு ஸ்கூலுக்கு போன ஹெட் மாஸ்டர் இன்சார்ஜ்னு போட்டிருந்தேன். இன்சார்ஜ்னா என்ன அதுக்கு 2 பேர் போட்டி போடுறா, ஒருத்தர் கேட்சி போட்டிருக்காங்க. அவள் சொல்லித்தரது என்ன, அரஞ்செய்ய விரும்பு 60 சின்னம் கோர்ட்டில் கேஸ். என்ன மேடம் சொல்கிறது கரெக்டா? போஸ்ட் வரலன்னா என்ன, போய் இருக்கிற போஸ்ட்டை ரிட்டையர் ஆகிட்டு போ. என்ன பண்ண போகிறோம் சொல்லு. எல்லா உத்தியோகத்துலேயும் போய் பாரு, கர்வப்படுறான், கோவப்படுறான். நான் யார் தெரியுமா, அவன் யார் தெரியுமாங்கிறான். யார் தெரியுமான்னு என்ன புண்ணியம்? சீட்டை விட்டு கீழே இறங்கியாச்சுன்னா அப்புறம் யார் தெரியுமா நீ கேட்கணும். ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் நான் யார் தெரியுமான்னு கிறுக்கு பிடிக்கும். புரிஞ்சுதா? நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை சார், ரிட்டையர் ஆகிட்டு போ. ஆமாம் சார், நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், நேரு செத்து போனோன்னா அப்படி சொன்னாலும் இந்தியாவே போச்சுன்னா போச்சா. இந்திரா காந்தி போனோன்னு சொன்னேன், தமிழ்நாட்டிலையும் சொன்னேன் எல்லோரும் செத்து போனோன்னு போச்சா. எல்லோரும் சொன்னேன். அந்த அம்மா போனால் எல்லாம் போச்சு. இந்த எடப்பாடி ஆண்டுன்னு இருக்காங்க, என்ன போச்சு? ஒன்றும் போகாது சார். நமக்கு கர்வம், நான் இருக்கேன், நான் இதை பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிரிச்சி கல்யாணம் நம்ம இப்போ உபன்யாசம் பண்ணேன். எனக்கு இப்போ 60, எத்தனை வயசு இருக்கேனோ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் போய் தொலைஞ்சாச்சுன்னா ஆரோவத்தை வருவான். ராம இல்லைன்னா கிருஷ்ணன் வருவான். குப்பை இல்லைன்னா சுப்பேன் சொல்லு. ஆமாம், நீ தமிழ்நாட்டில் ஒருத்தர் வேலைக்கு வரமாட்டேங்கிறான். பீகார் ஒரிச்சாலேருந்து குழந்தை இறக்கி விட்டான். இப்போ எல்லோரும் இப்போ தமிழ்நாடு பூரா யார் வேலை செஞ்சுருக்கா தெரியுமா உனக்கு? யார்? பீகார்காரன், ஒரிசாக்காரன். நீங்கள் எல்லாம் திண்ணையில் உட்காந்துருக்காங்க சும்மா. நான் திருநெல்வேலியில் ஒரு வருஷம் ராமானுஜன் திண்ணையில் உட்காந்து 10 பேர். இங்கேயும் பார்த்தேன். கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு ஆள் இல்லைங்கிறான் ஈவோ. அவெல்லாம் உட்காந்துருக்கானே வரமாட்டேங்கிறான். திண்ணையில் உட்காந்துருக்கேன். நான் தான் நான் மட்டும் முதல் மந்திரியாக இருந்தேன். நான் இப்படிலாம் பட்ஜெட்டு போட மாட்டேன். லாரி எடுப்பேன். இந்த திண்ணையில் உட்கார்றவனா நாய் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வேலைக்கு போ. இல்லை நீ வேலைக்கு வெளியே ஜெயிலில் போட்டுருவேன். ஜெயிலில் போ.
போட்டு உள்ள சரி அம்மா என் மிலிட்ரி தான் லைஃப். ஆமாம், திண்ணையில் உட்காந்துருக்கு. ஆமாம், வேலையே செய்கிறது இல்லை. பாரு நீ இப்போ திருப்பூரில் அவினாச்சியில் ஒரு மாதம் மார்கழி மாதம் உபன்யாசம் முடிச்சுட்டு பொங்கலுக்கு போனால் திருப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்தேன். காலை வைக்க முடியல, அவ்வளோ பேர் இந்த பீகார்கார். என் ட்ரெயின் சேரனில் ஏற முடியுமான்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து கவலைப்படாங்க, இப்போ பாட்னா எக்ஸ்பிரஸ் போடும், போனவுடனே ஸ்டேஷனே காலி ஆகிடும்னா வந்து நின்னது பாருங்க ட்ரெயின். அவ்வளோ பேர் இந்த 15 நாள் லீவுக்கு ஊருக்கு போகிறான். அவ்வளோ பேர் பீகார்காரன். கோயம்புத்தூர் ஜில்லா பூரா மில்லில் வேலை பார்க்கறது பூரா பீகார். இங்கேயும் வந்தாச்சு தெரியுமா? இங்கே வேலை பார்க்குற பூரா தெரியுமா? பாலத்தில் என்ன எல்லாம் பாலம் என்ன எல்லாம் இனிமேல் வீட்டு பூரா இப்போ இதில் என்னாச்சுன்னா பீகார்காரன் பூரா இப்போ தமிழ்நாட்டு பொம்பளை எங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த பொம்பளை பீகார்காரனை பண்ணிக்கிறா தெரியுமா உனக்கு? இனிமேல் பீகார்காரன் தான் இங்கே முதல் மந்திரியாக வருவான். எல்லாம் ரிங்கு ரோடா கிங்கு ரோடா அது எல்லாம் பீகார் ஒருத்தா. நம்ம தான் முந்தி வடக்க வேலைக்கு தேடின்னு போனோம். இப்போ அவள் இங்கே வந்துட்டான், சூப்பராக தமிழ் பேசுகிறான் தெரியுமா உனக்கு? 6 மாதத்தில் தமிழ் நன்னா பேசுகிறான். ஒன்றும் பண்ண முடியாது. நீ கர்வம் என்னத்துக்கு? நீ கர்வப்பட்டுன்னு திண்ணையில் வேலைக்கு போகாமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஆரம் வந்துடுவான். அவன் தான் கொள்ளையடிக்கிறான் பேங்கெல்லாம், கச்சையால் குத்துறான் தெரியுமா உனக்கு? பேங்கு கொள்ளையெல்லாம் இப்படி நடக்குமா முந்தி தமிழ்நாட்டில்? பூரா அவன் தான். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் இங்கே திருடி விட்டு பீகாரை உரிச்சா ஓடி போயிடுவான். நீ அங்கே போய் அவனை அச்சான்னு பிடிக்கிறதுக்குள்ளே பிராணம் போயிடும். நீ பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுருவான். ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் பேங்க் லாக்கர்லாம் நம்பாது. லாக்கரில் யாரெல்லாம் நகை பணமெல்லாம் வச்சுருக்க எடுத்துகிட்டு வந்துடும். நாளைக்கே சேர்த்து போய் ஸ்கூலுக்கு இங்கே கொண்டு எங்கிட்ட கூட ஆமாம், இதுதான் பெரிய பேங்கு தெரியுமா உனக்கு? கர்வம் எல்லாருக்கும். நான் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா? நம்ம யார் தெரியுமான்னு கேட்டு என்ன புண்ணியம்? கர்வப்பட்டு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம். இந்த பாரதத்திலே இருக்குது. அர்ஜுனன் தேரோட்டுறான், அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டுறார், ஜெகநாதன் டிரைவர். நீ அவனை விடவா வேலை பார்த்த? உலகமே அவனோடது. அவன் டிரைவராக இருக்கான். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு கர்ணம் மேலே பானம் போட்டால் 35 மைல் தள்ளினான். ஆமாம், கர்ணன் திருப்பி பானம் போட்டால் அர்ஜுனன் தேர 25 மைல் தள்ளினான். அர்ஜுனன் சொன்னா கிருஷ்ணரை பார்த்து, பார்த்தியா நான் அடித்தேன் 35 மைல் தள்ளினேன். ஆஹா, அப்படி கொஞ்ச நேரம் நீ பானம் போட்டுன்று நான் என் தொண்டை ஆஞ்சநேயனோட கொஞ்ச நேரம் பேசணும்னு கொடியில் இருந்த அனுமாரை கீழே இறங்குன்னு 2 பேரும் போனான். அடித்தான் பார் கர்ணம் பானத்தை, 45 மைல் தள்ளி போய் விழுந்தான். ஏண்ட நான் உட்காண்டிருக்கேன், மேலே கொடியில் அனுமார் இருக்கிற போதே ஒருத்தன் 25 மைல் தள்ளினான்னா, ஏண்டா அவன் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு கேட்டான். எல்லாருக்கும் கர்வம். சென்னை உச்சா இல்லை, எல்லாருக்கும் அந்த சான். ஆச்சா, அருணகிரிநாதர் சொல்றார், யான் தான் எனும் சொல். எல்லாருக்கும் சான்கிற கர்வம். இந்த கர்வப்படப்படாது அப்படிங்கிறதுக்கு இந்த வாழை மரம் தான் உதாரணம் தெரியுமா உனக்கு? கர்வப்படப்படாதுங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். பணிவாக இருக்கணுங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். வாழை மரம் பார்த்தியா, இப்படி இலை விட்டுன்னு போகும். இலை விட்டுன்னு போகிறப்போ எப்படி போகிறது? கர்வமாக போகிறது. இப்படி நிமிர்ந்து போகிறதுன்னு அப்படி டக்கு டக்குன்னு இலை விட்டுன்னு போகிற போது அப்படி போகிறது. அப்படி போகிற போது என்னாச்சு? அப்படி வேகமாக போகுது. கர்வம். நம்மாச்சுக்கு வந்திருக்கான்னு சொந்தக்காரன், இது பக்கத்தாத்து மாறும். நம்ம என்ன பண்ணுவோம்? கட்சி எடுத்துன்னு போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ஒட்டை நறுக்கிறதுன்னு பேர். அதே மரம் பார்த்தியா, பூ விட்டு காய் விடுறது. காய் விடுற போது என்ன ஆகுது? அப்படியே வளையிறது, பெண் பண்ணுறது, பணிவு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மூங்கில் எடுத்துன்னு போய் ஒரு முட்டு கொடுக்கும்.
உன்கிட்ட கர்வம் இருந்தால் ஒட்டை நறுக்கி விடுவான், பணிவு இருந்தால் சமுதாயத்தில் ஆதரவு கிடைக்கும். புரிஞ்சுதான் உனக்கு? கர்வம் தாசர்வாள் சொல்றார், கர்வயாத்தக்கோ மானுஷா. கர்வம் எதுக்கு? அவர் கேட்கிறார், தான தொழு கர்ணனோ, நீ கொடுக்கறதுல கர்ணனா? கான தொழு நாரதனோ, பாடுறதுல நாரதரா? பக்தியொழு சுகமுனியோ, பக்தியில சுகபிரம்ம மகரிஷியா? நேமதலி காங்கேயனோ, காங்கேயனா பீஷ்மர், பிரம்மச்சரியத்தை காப்பாத்துறதுல நீ என்ன பீஷ்மரா? கேக்குற. குட்டிலஹீன தழு சகுனியோ, இன்னொருத்த குடும்பத்தை கெடுக்கிறதுல சகுனியா? ஆமா, அதுலயும் எக்ஸ்பர்ட் இருக்க பத்தியா? நீ எதுலையுமே நான் எக்ஸ்பர்ட்னு சொல்லாத, கர்வப்பட்டுக்காத. கர்வம் நான் இல்லைன்னா அது இல்லை, எல்லாத்தையும் இருக்கு. வியாபாரிகிட்ட இருக்குது, விவசாயிகிட்ட இருக்குது, உத்தியோகத்துக்கு போகிறவனுக்கு இருக்குது, மந்திரிக்கு இருக்குது, எம்எல்ஏக்கு இருக்குது, எம்பிக்கு இருக்குது. எல்லா செடியும் 5 வருஷம் கட்டி ரோட்டுக்கு வரணுமே, ஓட்டு கேட்கன்னு மூளை இல்லை. புரியுது? நீ உங்ககிட்ட சொல்கிறேன்னு நினைக்க, மந்திரிகிட்டே சொன்னேன், சரிதான் சாமி நீ சொல்கிறது கரெக்டு தான். கர்வப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த 10 ரூபாய்க்கு மதிக்க மாட்டேன் நம்மளை, தெரிஞ்சுக்கோ. கர்வப்பட்டோம்னா சிம்பிளாக இருக்கணும். சுவாமி சிவானந்தா சொல்லுவார், சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டி வேணும். யூ கான் கெட் இன் எனி யூனிவர்சிட்டி. தெரியுது? சிம்பிளிசிட்டி. சாதா ஜீவன், உச்ச விசார், சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எளிமை. எளிமையாக இருந்தால் தான் எல்லாரும் நம்மளை கொண்டாடுவோம். தெரியுமா உனக்கு? சாதாரணமாக நம்மளை விட எவ்வளோ படித்தவா இருக்கா, எவ்வளோ பக்தாள் இருக்கா. நாம தான் பக்தி செலுத்துகிறோன்னு கர்வம். சில பேர் பார்த்தீங்கன்னா இவன் தான் பிரதோஷத்துக்கு போகிறான்னு ரொம்ப பிரமாமா வேட்டி அங்கவத்திரம் போட்டு விபூதி இட்டுக்கிட்டு ருத்ராட்ச மாலையை போட்டு இவன் பொழுதுமே நெஞ்சில் நீங்கள் அப்படின்னு கையில் ஒரு பாத்திரத்தை சிவன் கோயில். இவனுக்கு முன்னால் 4 மணிக்கே ஒருத்தன் போயிட்டு வந்திருப்பான். தெரியுமா உனக்கு? நம்ம தான் கோயிலுக்கு போகிறோமா? நமக்கு முன்னால் எத்தனை பேர் போகிறவன் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? நீ தெரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்துல இல்லை, தெரிஞ்சுக்கோ. சச்சமுடாமல் இருக்கணும். நம்மளை விட படித்தவன் இருக்கா, நம்மளை விட நீ என்ன விஷயத்தில் இருக்கியோ தெரிஞ்சுக்கோ. உன்னை விட கூடுதலாக இருக்கிறவன் இருக்கான் எதிரியும். அம்மா அதான் சொல்லுவேன், எதிரியும் கர்வமே படுறேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறோம், கேட்டுக்கோ. திருத்தணி பக்கத்தில் பொதுட்டூர்பேட்டைன்னு ஒரு ஊர். அங்கே செங்குந்த மொழியர் அவா இந்த 3 வருஷத்துக்கு ஒருக்க திரௌபதி அம்மன் விழா கொண்டாடுவோம். இந்த மாசி மாதம்தான். மாசி தான் நினைக்கிறேன், மாசி மாதம். நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னால் அவள் எனக்கு ஃபோன் பண்ண. 15 நாள் கூப்பிட்டேன். நான் 7 நாள் தான் வர முடியும்னு. அப்புறம் அவள் ஏதோ இது மாட்டேன்னா உண்டுன்னா நான் 7 நாள் சிவகங்கை ஒத்துணுட்டேன். முடிச்சு விட்டு வீட்டுக்கு போனேன். அவள் வேறு யாரையோ வச்சுருக்கா, ஊரில் ஜனங்கள்லாம் வரமாட்டோம், நீ அந்த டிவியில் கதை சொல்கிற ஐயரை கூட்டு வா அப்படின்னு. நான் சிவகங்கையில் பிரசங்கம் முடிச்சு ட்ரெயினில் போய் வீட்டுக்கு இறங்குறேன். எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கான் 2 பேர் புதுட்டூர்பேட்டையிலேருந்து. சாமி வா இட இப்போ வந்து கூப்பிடு. 10:45 பாம்பே ட்ரெயின் சாமி, நம்ம திருத்தணி போய் இறங்கி அங்கேருந்து காரில் போயிடும். நீ கவலைப்படாது, நான் அங்கே எங்கள் ஊரில் 4 பிராமணர் வீடு இருக்குது, சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் உஞ்சவர்த்தி எடுக்கலாம், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்க. அப்போ தான் 7:30 போய் இறங்குறேன் வீட்டில். நான் குளிச்சு விட்டு உஞ்சவர்த்தி எடுத்து சாப்பிட்டுட்டு உடனே 10:45 ட்ரெயின், 9 மணிக்கே வீட்டில் இருந்து பாருங்கள். எப்படும் வந்தவுடனே கிளம்பி வச்சு அங்கே சாயந்தரம் 4லேருந்து 6 பிரசங்கம். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் அந்த தெருக்கூத்து வைப்பான். எப்படி கூட்டம் உட்காந்துருக்கா தெரியுமா? 4 மணிக்கு 3:30 மணிக்கு
உனக்கு எப்படி சொல்கிறது? மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி வீதி இருக்குது பற்றியா, அந்த நீளம் அதை போல் தெரு 10 பங்கு நீளம். என்னை எங்கேயோ தங்க வச்சுருக்கா, அங்கேருந்து கூட்டின்னு வர எல்லா இடத்துலையும் ஜனங்க உட்காந்துருக்கு. இது மாதிரி மேடைக்கு முன்னாலேயும் கோயில் வாசலில் உட்காந்துருக்கு. ஃபுல் கூட்டம், மாநாடு மாதிரி கூட்டம். நான் ஒரு முதலியார் வீட்டில் தங்க வச்சுருக்கா, அங்கேருந்து என்னை கூட்டின்னு போகிறதுக்கு 70 வயசு ஒருத்தர், 75 வயசு, 65 வயசு, 80 வயசு, 4 பேர் பெரியவாளாக வந்து கூட்டின்னு போகணும்னு என்னை கூட்டின்னு வரேன். என்ன சாமி, நீ 7 நாள் தான் சொல்ல போகிற, இன்றைக்கி எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறேங்கிறாரு. என்ன இந்த மாதிரி பகடை உருட்டுறக்கிட்ட திரௌபதி மான சம்ரட்சணம், அப்போ தான் எனக்கு 7 நாள் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு நல்ல சரித்திரம் சொல்லணும், இப்படி வரைச்சாச்சு. சரிச்சான். அதில் ஒருத்தர் இந்த 80 வயசுக்காரர் என்ன கேட்குறாரு, சாமி இன்னைக்கு திரௌபதி மான சம்ரட்சணம் தானே? ஆமாம். மையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தியாயின் பொய்யடர் சூது கொண்டு புன்மையில் கவர வேண்டா ஐயனின் தந்தை ஓலை 5 எழுதிவிட்டால் மெய்யுரம் மறுத்து சொல்லார் வேண்டின தருவர் என்றோ இந்த செய்யுள்ளாம் வருமானர். நான் இப்படி பார்த்தேன், என்னை கிள்ளி பார்த்துட்டேன். நான் பிரசங்கியா, அந்த ஆள் பிரசங்கியா? இப்போ நான் சொன்னேன், இந்த செய்யுள் உங்களுக்கு தெரியுமோ? நீங்கள் கிராமம்னு எடை போட முடியுமோ? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். மதுரையில் ஒருத்தருக்கும் தெரியல. நீங்கள் பொதுட்டூர் பேட்டையை விட மோசமான ஆள். ஏன் அவருக்கு சொல்கிற என்னை கேட்டோன்னு நான் சொன்னேன், இப்படி பார்த்தேன் வரும். அவன் இந்த பம்பு அடித்து சொல்கிறதுன்னு பேர். அந்த பாரதை நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியல. ஒருத்தர் சொல்லுவார், வியாக்கியானம் பண்ணுவார், ஒருத்தர் கவி சொல்லுவான், ஒருத்தன் பின்னால் உட்காந்து ஆமாம்பான். அதான் ஆமாஞ்சாமி போடுறதுன்னு. அவன் அது கேட்டு வழக்கம் என்ன மாற்றி வச்சான். இந்த மாதிரி அன்றைக்கி நம்ம பழக்கம் தான் தட 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 தடன்னு நடித்து அடித்து தள்ளிட்டோம்னு திரௌபதி கதையை முடிச்ச அந்த பெரியவர்லேருந்து எல்லாரும் விழுந்து கும்பிட்டான். சாமி என்னவோன்னு நினச்சேன் சாமி. அவன் 20 வருஷம் முன்னால் நான் சொன்னேன், நீ தான் என் பெரிய ஆள். நான் சொல்கிற கவி பூரா தெரிஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தியா, நீ இடம் போட முடியும், இதை விட கேட்டுக்கோ. இதை விட ஒரு கிராமம் இருக்குது, போயிருக்கேன். வெண்ணாங்குண்டுன்னு ஒரு ஊர் தெரியுமா உனக்கு? அந்த குண்டு எங்கே இருக்குங்கிறிய? தமிழ்நாட்டில் தான். வெண்ணாங்குண்டு தெரியுமா? ராமநாதபுரம் ஜில்லாவில் தெரியுமா? யாதவாழ ராமநாதபுரம் தாண்டி போகணும். அங்கே என்ன ஒரு ஸ்கூலில் தங்க வச்சுட்டா, பம்பிங் ஸ்டவ் கொடுத்தா, நானே சமைச்சு சாப்பிட்டேன். என்னம்மா யாதவாள். இங்கே உப்பூர்னு ஒரு ஊருக்கு பிள்ளையார் ஸ்தலம் போய் சேவி தெரியுமா? எப்படி கதை கேட்பா தெரியுமா? நான் சொல்கிற பாட்டெல்லாம் தெரியும். அதுதான் கர்வப்படக்கூடாது. இப்போ நான் உபன்யாசம் பண்ணுற மேதைன்னா, இப்போ நான் உங்களுக்கு தெரியலேன்னு சொல்ல, உங்களுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் தெரிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். தேவாரம் படிச்சிருப்பேன், பிரபந்தம். யாரும் படிக்காமல் இல்லை, கேட்க செஞ்சுருக்கிய. நான் கர்வப்பட்டு நீ சாதாரணப்பட்டவன்னு நினச்சேன்னா முட்டாள். யாருமே கர்வப்படக்கூடாது. கர்வப்பட்டால் போச்சு. ஆமாம். நேற்றுக்கு கூப்பிட்டு ஆலங்குடிக்கு வாங்கோ, நீங்கள் அவைலபிளாக வர முடியுமான்னு 5ஆம் தேதி அன்றைக்கி மெசேஜ் பண்ணலாம். வரேன் அப்படின்னு கொடுத்தேன். சில வித்வானம் இருக்க டைரியை பார்க்கணும். நான் அப்போ அங்கே இருக்கேன், இரு வேற ஒருத்தனை வச்சுருவான். அவ்வளோதானே. நான் தான் இப்போ சொல்கிறேன், குப்பை இல்லைன்னா சுப்பனை ஒருத்தர் மெசேஜ் தரான், ஃபேஸ்புக்கில் தரான். உங்களுக்கு 1 மந்த் ப்ரோக்ராம் மதுரையில், இன்றைக்கி ஆலங்குடியில் வந்து கதை பண்ணுறீங்களே, எப்படி வந்தேள் ஆலங்குடிக்கு என்ன கேட்குறான். அங்கே என்ன பண்ணேள் இவ்வளவும் கேட்குறான் ஃபேஸ்புக்கில். சார் கர்ப்பம் நீ ஒன்றுல மேதைன்னா அவன் இன்னொன்னுல இன்னொருத்த மேதை. ஆமாம். ஒருத்தன் கார் ஓட்டுறதுல மேதை, கார் பண்ணுறதுல ஒருத்தன் மேதை. மாயவர வேதநாயகம் உள்ள சொன்னார், ஒருத்தனுக்கு பானம் போட தெரியும், ஒருத்தனுக்கு பானம் செய்ய தெரியும்.
ஒருத்தனுக்கு ஜாங்கிரி புளிய தெரியும், ஒருத்தனுக்கு சாப்பிட தெரியும். ஆமாம், சாப்பிட தெரிஞ்சவனுக்கு புளிய தெரியாது, புளிய தெரிஞ்சவனுக்கு சாப்பிட தெரியாது. ஆமாம், எதுலேயுமே நம்ம எண்ணத்தில் எதில் மேத சொல்லுவோம். அமெரிக்காவில் ஒரு மந்திரி காரில் போயிட்டு இருக்கான், காலையில் 6:30 மணிக்கு பஞ்சர் ஆயிடுச்சு ஒரு வீல். அவன் அந்த டூல்ஸு எல்லாம் வச்சுருப்பான். அது வழியாக ஒருத்தன் சைக்கிளில் வந்தான். இங்கே வா, பஞ்சர் ஒட்ட தெரியுமான்னா. தெரியுமே, ஒட்டி கொடுன்னா. இவனே அந்த டயர் எடுத்து பஞ்சர் ஒட்டுற போது பேசுகிறான் மந்திரிட்டு. உங்களுக்கு உங்கள் காரா? ஆமாம். உங்களுக்கு பஞ்சர் ஒட்ட தெரியாதான்னா? தெரியாதுண்ணா. பஞ்சர் ஒட்ட தெரியாதவனுக்கு கார் எதுக்குன்னா? இப்போ இப்படி பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் சைக்கிளே வச்சுக்க முடியாது. ஏய், நான் யார் தெரியுமா? இந்த பிராந்தியத்துக்கு மந்திரின்னா. சரிங்கண்ணா. உடனே பஞ்சர்லாம் ஒட்டினா, வண்டியில் டயரை மாட்டினா. உனக்கு எவ்வளோ கூலி வேணும்னா அந்த மந்திரி இவ்வளோ கொடுங்க $1 வாங்கிட்டான். வாங்கிட்டோன்னா காரில் உட்கார போகிறப்போ இந்த சைக்கிளில் வந்து பஞ்சர் ஓட்டினான். இவன் கையை பிடிச்சான். இங்கே வாங்கினான். என்னென்ன அமெரிக்க ஜனாதிபதியை உனக்கு தெரியுமான்னு கேட்டான். என்னென்ன தெரியுமே? அப்ரகாம் லிங்கன்னா. அட முட்டாள், நான் தாண்டா அதுன்னா. சைக்கிளில் வந்தது யாரு? அமெரிக்க ஜனாதிபதி. நம்ம ஊர் கவுன்சிலர் வருவேனா இப்படி? சொல்லு. தைரியமாக தான் சொல்கிறேன். டிவியில் போடு, நீ இதெல்லாம் கட் பண்ணது மற்ற எவ்வளோனாலும் ஜண்டைக்கு. கர்ப்பம் என்ன பிரயோஜனம்? 10 ரூபாய்க்கு பிரயோஜனம். சங்கர் தயாள் சர்மான்னு ஜனாதிபதி இருந்தார். அவர்கிட்ட பத்மபூஷன் விருது பெறத்துக்கு ராமாயணம் சொல்கிறவர் ஒருத்தர், வடக்க ராமாயணம் சொல்கிறவர், வேதம் படித்த பிராமணன் போனார் விருது வாங்க. அவருக்கு விருது கொடுத்த உடனே ஜனாதிபதி அவரை விழுந்து கும்பிட்டார். அவர் சர்மா பிராமணன், எங்கள் பிராமண தர்மப்படி கோத்திரம் சொல்லி விழுந்து கும்பிட்டார் அவரை. இந்த விழா முடிஞ்சோடனே நிருபர் கேட்டான், நீங்கள் ஜனாதிபதி விழுந்து கும்பிட்டேன்னா? அவர் சொன்னார், இந்த பதவி 5 வருஷத்தில் போயிடும், இந்த ராமாயணம் சொல்கிறவர் கடப்பரா என்ன தேடின்னு வந்தார். தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுக்கோ. கர்ப்பம் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார். எல்லாருக்குங்களை எல்லாருக்கும் போட்டான். எல்லாருக்குங்களை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகை. செல்வம்னா என்ன? பணம் இல்லை, கல்வி ஒரு செல்வம், பொருள் ஒரு செல்வம், புகழ் ஒரு செல்வம். உங்கள்கிட்ட எது இருக்கோ, நிறைய இருக்கோ, அதுக்கு பேர் செல்வம். நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம். நீ இவ்வளவு பெரிய கார் கம்பெனியில் கார் தயார் பண்ணால் மெக்கானிக்னு ஒருத்தன் வேணுமே, சொல்லு. எதுவே நமக்கு என்ன தெரியும்? நாம ஒரு சமாச்சாரத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், அதே சமாச்சாரத்தில் இன்னொருத்தன் வேற விதமாக தெரிஞ்சிருப்பான். அதனால தான் கர்வம் சத்ரு. எதனால தான் எவ்வளவு கல்வி கற்றாலும் பணிவாக இருக்கணும், சத்தம் விடாமல் சுவாமர். நம்மளுக்கு வாய்ப்பு வரும்போது அதை காமிக்கணும். நம்மளோட பெருமை இல்லை, சும்மா இருக்கும். நான் 20 வயசுலேருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஊராக போகிற போது யாருமே நம்ப மாட்டேன். தெரியுமா உங்களுக்கு? கிட்டக்கே வரமாட்டேன். அக்கரத்தில் போய் தங்குற போது நான் மேடையில் உட்காந்து கர்ஜித்த உடனே தான் எல்லாரும் விழுந்து கும்பிட்டு, எங்கள் ஆத்துக்கு சாப்பிடவா, உங்கள் ஆத்துக்கு சாப்பிடவா. தெரியுமா உனக்கு? ஆமாம், அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவான், ஆளை கண்டு மயங்காதே ஊதுகாமலன்னா. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. நம்மள்கிட்ட ஆமாம், அதுதான் அர்ஜுனா ஒரு தடவை கிருஷ்ணரை பார்த்து கேட்டாங்க, என்ன மாதிரி உனக்கு ஒரு பக்தன் உண்டான்? கேட்கப்படாது. கிருஷ்ணர் சிரிச்சார், நான் சந்தர்ப்பம் வரும்போது காட்டுறேன்னு. அவனுக்கு ஒன்று தூக்கம் இல்லை, என்னை விட பக்தன் இருக்கானா? அதான் சொல்கிறேனே, உன்னை விட என்ன எல்லா எந்த விதமான அந்தஸ்தும் இந்த பக்திக்கு கிடையாது. நீ செலுத்துகிற பக்தி எனக்கு பிடிக்கும், இன்னொருத்தன் உன்னை விட செலுத்துகிறவனும் இருக்கான்னு. ஒரு நாளைக்கு கிருஷ்ணர், வா போகலாம் அர்ஜுனா, நீ கேட்டே பக்தன் இருக்கா, நான் வான்னு. அங்கே ஒரு பக்தன்கிட்ட கூட்டின்னு போனார். அவன்
கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். எப்படி ஜபம் பண்ணுறான்? கையில் இவ்வளோ தெரிய பட்டை தீட்டினா அருவாளை வச்சுன்னு இருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஜபம் பண்ணுறான். கிருஷ்ணரை பார்த்தோன்னே அருவாளை கீழே வச்சு விழுந்து கும்பிட்டான். அர்ஜுனனை கும்பிட்டான் பக்திமான். அவளுக்கு கிருஷ்ணருக்கு வந்தவனுக்கு பழம் எல்லாம் கொடுத்தான். எல்லாம் கொடுத்துவிட்டு கிருஷ்ணர் உட்கார சொன்னால் அர்ஜுனன் உட்காந்தா, தானும் உட்காந்தா, அருவாளோட உட்காந்துட்டான். கிருஷ்ணர் கேட்டார், இப்படி பக்தி செலுத்துகிற, எதுக்கு இந்த அருவாள் அப்படின்னு. இந்த இரண்யந்தான் நீ இல்லைன்னு விட்டான், பிரகலாதன் எங்கேயும் இருக்கான்னா, எந்துக்கு நீ தூணில் இருக்கான், துரும்பில் இருக்கான்னா, நீ அவனுக்காக தூணு துரும்பு எல்லாத்துலேயும் நரசிம்ம அவதாரம் எடுத்து காய்ச்சிருந்த. உன்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இரண்யனில் இந்த பிரகலாதன் தான். அவன் உனக்கு பக்தனா. அந்த துரியோதனன் தான் ராஜாங்கம் தரமாட்டேன்னு விட்டான். திருப்பி காட்டுக்கு போக வேண்டியதானே. நீ கீதை சொல்லியும் விளங்காமல் சண்டை போட்டான். எல்லாரையும் கொலை பண்ணி ஆட்சிக்கு வந்தான். இந்த அர்ஜுனன் பக்தனா, அவன்லாம் வந்தால் தலையை எடுத்துள்ளான்னு வச்சுருக்கேன். கிருஷ்ணர் இப்படி பார்த்தார் அர்ஜுனனை, கும்பிட்டார். வந்தால் கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார். அர்ஜுனனை கூட்டின்னு போனார். நீ தான் அர்ஜுனன்னு நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, உன் கதை என்ன இருக்கும்னார். கிருஷ்ணா, இப்படி ஒரு பக்தனை, எனக்கு எல்லா ரகத்துலேயும் பக்தன் இருக்கான், நீ தெரிஞ்சுக்கோ. நாம நினைச்சுன்னுக்கோ நாம தான் பக்தி செலுத்துகிறோம். நம்ம எல்லாருக்கும் இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்வப்படாதேங்கோ. கர்வமே திருச்சி கல்யாணம் உபன்யாசம் செய்கிறதுல மேதையாக இருந்தா என்னை விட மேதை ஒருத்தன் உபன்யாசம் பண்ணுறவன் இருக்கான். நெல்லை பாலு ஏற்பாடு பண்ணுறதுல மேதை, நீ கதை கேட்கறதுல மேதை, அவர் மைக்கு வைக்கிறதுல மேதை, ஒருத்தன் வால் போச்சு ஓட்டுறதுல மேதை. யாரு மேதை இல்லை சொல்லு. இதில் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணுற போது எதுக்கு கர்வம் சொல்லு. பேப்பரை கொண்டு வந்து பாச திண்ணையில் போடுறான், தினமலரி இண்டு அப்படி விசிறிவிட்டு போகிறான். அங்கே திண்ணையில் இருக்கிற பேப்பரை எடுத்துன்னு வரதுக்கு நமக்கு முடியலை. நம்ம பையனையோ பொண்ணையோ பேரனையோ கூப்பிட்டு அதை எடுத்துன்னு வாங்குறோம். அப்போ குழந்தைகிட்ட எப்படி சொல்ல வேண்டியது, ப்ளீஸ் தாத்தாக்கு அதை எடுத்துன்னு வரைய அப்படின்னா தான் அந்த குழந்தை எடுத்துன்னு வரும், தெரியுமா? ஏய் அப்போ எடுத்துன்னு வரலாம், பேப்பர் எடுத்து வெளில போட்டு தெரிஞ்சுக்கோ. ஆமாம், நம்ம கர்வம் நம்மளுடைய கோபம் எங்கேயும் செல்லாது. ஆமாம், நாமாவளி பாடுறேன். அமைதியை கொடுப்பவன் முருகன்தான், ஆதரவளிப்பவன் முருகன்தான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த நாமாவளி. இஷ்டத்தை கொடுப்பவன் முருகன்தான், ஈத்தனுக்கு ஈத்தன் முருகன்தான். உறுதியை காப்பவன் முருகன்தான், ஊக்கமளிப்பவன் முருகன்தான். யமனையும் வெல்பவன் முருகன்தான், ஏற்ற கடவுள் முருகன்தான். ஐயனுக்கு ஐயன் முருகன்தான், ஒளிஞானம் படைத்தவன் முருகன்தான். ஓம்கார சக்தி முருகன்தான், ஔஷத பண்டிதன் முருகன்தான். அமைதியை கொடுப்பவன் முருகன்தான், ஆதரவளிப்பவன் முருகன்தான். வெற்றிவேல் முருகனுக்கு. அடக்கம் அமரருள் ஒய்க்கும், அடங்காமை ஆறிருள் ஒய்த்து நீங்காத கஷ்டம்.
புரியுது. அடங்காமை. நிறைய ஆமை சொல்கிறான் எங்கள் வள்ளுவர். அதில் ஒரு ஆமை அடங்காமை. புரியுது. நம்ம ஒன்று இந்த கர்வம் இருக்கிறதுனால தான் கோபம் வருது. பிறரை மதிக்காத தன்மை வருது. நிலையாமை, வெகுளாமை, நிறைய ஆமை சொல்றது. அதில் முக்கியமாக இருக்கிறது இந்த அடங்காமை. எத்தனையோ மகான்கள் இருக்கா. தியாகபிரம்மா தான் சொல்கிறார், எவ்வளவு மகான்கள் எவ்வளவு பக்திமான்கள் இருக்கா நமக்கு தெரியாது. ఎందరో మగానో బాబులు అంతరికి వందనము. லட்சுமணன் தன்னை போல பக்தன்லேன்னு பரதாழ்வான் வந்து நமஸ்காரம் பண்ணி பாதுகையை வாங்க விட்டுத்தானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம ஒன்றும் இல்லைன்னு. அது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை விட நம்ம எந்த விஷயத்தை அறிஞ்சு வச்சுருக்கோமோ இதை விட 10% கூடத்தான் இன்னொருத்தன் தெரிஞ்சு வச்சுருப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுலேயுமே கர்வப்படக்கூடாது. நான் ஒரு ஊருக்கு, அதையும் சொல்கிறேன், உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். சார் எங்கள் ஊரில் உபன்யாசம் கேட்குற மாதிரி எந்த ஊர்லேயும் கேட்க மாட்டார்னு. அப்படியா பேசுகிறது ஒரு உபன்யாசக்கிட்ட? நீங்கள் எல்லா ஊரும் போகிறீர்கள், எங்கள் ஊரில் எப்படி கேட்குறான்னு தானே கேட்கணும். நான் இன்னொன்று சொல்கிறேன், அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் வந்து எழுப்புங்க. யாருக்குமே ஒரு ஊர் சொந்த ஊர் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் மதுரையில் எங்கே இருக்கீங்கன்னா பூர்வீகம் எங்கேயோ இருக்கும், இங்கே வந்து செட்டில் ஆகிருப்பேன். இப்போ திருச்சியில் இருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன், யாருக்கு சொந்த ஊர்? இப்போ தான் சொன்னேன், யாரும் முட்டாள்னு சொல்லக்கூடாது. நான் பேசாமலே இருக்கேன். 7 நாள் பாரதம், 2 நாள் சொன்னார், 3 நாள் சொன்னாருங்க. உட்காருங்க, நீர் பெரிய உத்தியோகத்தில் இருந்தீர், உங்கள் ஊரில் எப்படி கேட்குறான்னு என்ன கேட்கணும். நீர் எங்கள் ஊர் மாதிரி கேட்க முடியாதுன்னு சொல்கிறையே, அடியேனை எல்லா ஊர்லேயும் கூப்பிட்ற போது நீர் புரிஞ்சிக்க வேண்டாமோ? அப்படின்னு. அதனால் இனிமேல் இந்த கர்வப்படாது அப்படின்னு சொன்னேன். கர்வப்படக்கூடாது. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன விஷயத்தில் கர்வப்படுறோம் அந்த விஷயத்தில் அதுக்கு தான் ராமாயணம் பாரதமே வந்து வாழ்ந்து காமிச்சா முன்னோர்கள் எல்லாம். கர்வம் கூடாது. ராமாயணத்தில் பார்த்தோமே, நம்ம இந்த விந்தியன்னு ஒரு மலை கர்வமாக ஆகாசம் வரைக்கும் வளர்ந்தான். அகஸ்தியர் குள்ளமாக தான் இருந்தார், வந்தார், ஒரே அமுக்கினர். பார்த்தியா? தயவு செஞ்சு எல்லாரும் உணருங்கோ, நம்மை விட பண்டிதாள் இருக்கா, நம்மை விட மேலானவா இருக்கா. எந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, எதில் எடுத்துக்கோங்க. மற்றொரு கருத்து, நாம் ஒன்றை எதை படித்து வச்சுருக்கோமோ அதை வேறு பாஷையில் ஒருத்தன் படிச்சிருப்பான். இப்போ நம்ம தமிழில் மகாபாரதம் படிச்சிருக்கோம், ராமாயணம் படிச்சிருக்கோம், சமஸ்கிருதத்தில் படிச்சிருக்கோம்னா ஒருத்தன் தெலுங்கில் படிச்சிருப்பான், ஒருத்தன் கன்னடத்தில் படிச்சிருப்பான், ஒருத்தன் ஹிந்தியில் படிச்சிருப்பான், ஒருத்தன் மராட்டியில் படிச்சிருப்பான். நம்ம எப்படி அவனை தெரியலைன்னு சொல்லி தமிழ் தெரியாமல் இருக்கலாம், நம்ம பாஷை தெரியாமல் இருக்கலாம், அவன் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருப்பான். எத்தனையோ பேர் இருக்காளே. அதைத்தான் விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரத்தில் சொல்கிறேன். கர்ப்பத்தினால் ஒரு மனிதன் தன் நிலையிலிருந்து தன்னை இழப்பான். என்ன ஃபாலோ பண்ணுவோம் சொல்கிறது, நம்ம என்ன ஸ்திதியில் இருக்கோமோ, ஒரு உயர்ந்த ஸ்திதிக்கு எப்போ நம்ம போயிட்டோமோ அந்த ஸ்திதியிலிருந்து நம்மை இழப்போம். அதனால தான் கர்ப்பப்பட்டோமே ஆனால் கஷ்டம். எந்த விஷயத்தில் நாம் கர்ப்பப்பட்டோம் அந்த விஷயத்திலே நம்மை இழக்கிறோம். நம்மிலும் பெரியவர்கள் இருப்பா. நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாரு. அது என்னாச்சுன்னா, அவர் அந்த சினிமா எடுக்கிற போது வேற ஒருத்தர் யாரோ சினிமா நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகிறது. சாமி எனக்கு அந்த படம் ஓடுமா தெரியல, நீ வந்து தலையை காமி, ஓடும்னு நம்பிக்கை இருக்குங்க. உடனே கர்ணன் சொல்லணும்னா அப்புறம் ஃபிலிமில் இடம் இல்லை, நீங்கள் 2 நிமிஷம் பிரதோஷத்தை பற்றி சொல்லுங்கன்னு இந்த திருப்புவனத்தில் ஷூட்டிங் எடுத்தார். எடுத்து முடித்தோடனே நான் வந்துவிட்டேன். எனக்கு அது தெரியல, படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, ஓடின்னு இருக்கான்னு தெரியல. நான் அதை கேட்கவும் மறந்துவிட்டேன். அவர்கிட்ட ஃபோன் பேசுவேன் சேத் பாலாட்ட. ஒரு நாளைக்கு இங்கேயும் உபன்யாசத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் போனேன். விருதுநகர் பக்கத்தில்
ஒரே கூட்டம். பஸ்ஸில் உட்காந்து ஒருத்தன் எந்திருந்தேன். சாமி உட்காருண்ணா, என்ன உனக்கு தெரியுமான்னு தான் நந்தால பார்த்தேனேங்கிறான். நான் ஒன்றே சும்மா இல்லாமல் கிட்டக்க போய் நந்தா நன்னா ஓடுதான்னு, நன்னா ஓடுதுன்னா எனக்கு பயம் வந்துடுத்து. ஏன்னா நீங்கள் வந்தால் ஓடும்னா அப்புறம் நம்ம வந்துவிட்டு ஓடலைன்னு வச்சுக்கோ, அவன் திட்டுவான் நம்மளு. அது வேண்டிக்கணும். அதனால தான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எட்ட பிரச்சனத்தில் யம தர்மனுக்கு என்ன சொல்லுங்க, கர்ப்பம் கூடாது. நமக்கு கர்வம். விஷ்ணு சர்மா சொல்கிறார் பஞ்சதந்திரத்தில், எவ்வளவு படித்தாலும் சல்லடக்கமாக இருக்கும். நம்மளை விட படித்தவன் இருக்கா? எந்த விஷயத்திலையும் வச்சுக்கோங்க, நம்மளை விட ஒரு படி மேலானவன் இருக்கா, அது தெரிஞ்சுக்கோங்க. நாம தான் அதில் மேதை இதில் மேதை சொல்லக்கூடாது. ஒரு மேதையும் வேண்டாம். எல்லாரும் அடியான கேட்பா என்ன பட்டம் ஒன்று, ஒரு பட்டம். ஒரு வருஷம் திருநெல்வேலியில் ராமாயணம் சொன்னேன், மதுரையில் ஒரு வருஷம் சொன்னேன். உன்னே ஒருத்தர் சொன்னார் கின்னஸில் போடுங்க. கின்னஸில் வேணாம்ட்டேன், ராம பக்தனுக்காக சொன்னோம். இது எதுக்கு கின்னஸுக்கு? இன்றைக்கி கின்னஸில் போட்டு இடம் பிடிச்சோம்னு வச்சுக்கோ, இதுக்கு ஒன்றே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போடுவான், யாரை பிடித்து இதை வாங்கினீர்கள். புரிஞ்சு புரியுது? ஏன் உலகமே அப்படித்தான். நீ அதனால் இதெல்லாம் ஆசைப்படப்படாது. விஷ்ணு சர்மா சொல்கிறார் பஞ்சதந்திரத்தில், காசியில் ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் அந்த பண்டிதருக்கு 18 பாட்டு தெரியும். என்ன மாதிரி ராமாயணம் சொல்லுவார், பாரதம் சொல்லுவார், எல்லாம் தெரியும். ஆனால் அப்படி அவர் தெருவில் வரும்போது மிடுக்காக வருவார். அப்படி நிறைய ருத்ராட்ச மாலை செயின் மோதிரம்லாம் போட்டு இப்படி வரும்போது அப்படி நடந்துக்கணும். சென்னை யாராவது கும்பிட்டா கூட கும்பிட மாட்டார். அந்த கர்வம் கூட தெரியுமா? நம்மளை ஒருத்தர் கும்பிடுறா, அவன் ஒரு ஆத்மா இல்லையா? சின்ன பையனாகவே இருக்கட்டும், சின்ன குழந்தை. நான் எங்கள் தெருவில் காய்கறி வாங்கிறதுக்கு போனேன் சாதாரணமாக மெட்ராஸில். அது எல்கேஜி தான் படிக்கிற குழந்தை. டிவியில் பார்க்குற என் உபன்யாசம், அது அப்பா கூப்பிட்டு, அப்பா திருச்சி கல்யாணம் நடந்து போகிறாருப்பா அப்படின்னு. கிட்டக்க போய் அந்த குழந்தைய கொஞ்சினேன். ஏதோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன், நாச்சுக்கு கொடுத்தேன். அது எவ்வளோ ஒரு மதித்து கூப்பிட்றது பற்றிய மதிக்கணும். அவர் அந்த வித்வான் அப்படி போகிற தலையில் அப்படி முண்டாச்சு கட்டி செருவில் யாராவது வரணும். இந்த கர்வம் கூட. அவர் காசியில் கங்கையிலையும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், படகுல போனேன். நம்ம எப்போவுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளோ பெரிய மேதையாக இருக்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பேசவே கூடாது. பக்கத்தில் இருக்கிறவன்ட்டெல்லாம் நான் யார் தெரியுமான்னு பேசக்கூடாது. அவன் கேட்டேன், நம்ம தெரியுது அவனா நம்மளை உணர்ந்து நமஸ்காரம் பண்ணாலும் சரிங்கன்னு சொல்லு. இவர் இப்படி உட்காந்து போகிறேன் கேட்போம். அந்த படகோட்டியை பார்த்து கேட்டார், ஏன்டா உனக்கு சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த பாட்டையெல்லாம் எது தெரியும்? நான் ஒன்றும் படிக்கலை சாமி, பள்ளிக்கூடத்துக்கே போகல. ஏன்டா முட்டாப்பாயில் வாழ்க்கையில் இப்படி கால் பங்கு வீணாக போச்சேன்னு. ஏன்டா இந்த ராமாயணம் பாரதம்லாம் படிச்சிருக்கியா, கேட்டிருக்கியா? இல்லை கேட்கல சாமி, வாழ்க்கையில் அரைப்பங்கு போச்சேடா. ஏன்டா நீ பெரியவங்க பேச்செல்லாம் கேட்பியா? கேட்க மாட்டேன் சாமி, அதில் என்ன நேரம் இல்லை சாமி, 3/4 பங்கு போச்சேன்னா. படகு போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த படகோட்டி கேட்டேன் இவரை பார்த்து, சாமி உனக்கு நீஞ்ச தெரியுமா? தெரியாதுண்ணா. ஐயோ எனக்கு வாழ்க்கையில் 3/4 பங்கு தான் போச்சு, உனக்கு வாழ்க்கையே போதே, தண்ணி வெள்ளம் வந்துருச்சு சாமின்னா. ஓடியே போட்டான் நீஞ்சியவன். இவர் சத்தம் போடாமல் அவர்கிட்ட வந்திருந்தாருன்னா அவன் முதுகில் வச்சாது கொண்டு விட்டுருப்பான். இப்போ என்னாச்சு, 18 பாட்டையும் முழுகி போச்சு கர்வத்தினால. கவனிச்சியா? விஷ்ணு சர்மா சொல்றார் பஞ்சதந்திரத்தில். நமக்கு இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கோ, கர்வம் பெரிய சத்துரு. பணிவு இருக்கணும் எல்லாருக்கும். இல்லை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். நான் யாரு தெரியுமா? இன்னொருத்தர அலட்சியப்படுத்தப்படாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவாளாக இருந்தாலும் சரி, ஒரு நாயே ரோட்டில் போட்டுமே நீ சர்ன்னு விட்டுறப்படாது. அது ஓரமாக அது போகிற வரைக்கும் பார்த்துட்டு போகணும். ரொம்ப பேர் கர்வத்தை நம்ம நினச்சிட்டுக்கோ, நம்ம கர்வப்படுறோன்னு. திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்சாப்பிள்ளைன்னு சொல்கிறான், சொல்லக்கூடாது. எந்த திறந்த வீடு திறந்து வச்சுருக்கோம், எந்த நாய் வருது எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். பூட்டின வீட்டை நம்ம தான் பெல்லடிச்சு போகிறோம், நம்ம தான் நாயை விட மோசம். அப்போ நீ நாய் திறந்த வீட்டில் நாய் வருதுங்கிற எங்கேன்னு வருமா? நீ வேணால் நாளைக்கு வீட்டை திறந்து வச்சு பாரு, உள்ளே வருதா பாரு. நீ வளர்த்தாலே திண்ணையை விட்டு வராது, கூப்பிட்டா தான் வரும். நீ நாய் பாட்டுக்கு ரோட்டில் போகும் தெரியுமா? நீ உன்னை பார்க்க முடியும். நீ நின்றுன்னா ஒரு பிஸ்கட் வச்சுக்க, துப்புல இந்த நாயெல்லாம் இங்கே நிற்கிறதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா உனக்கு? ஆமாம் தெரிஞ்சுக்கோ. நீ
நீ நம்ம கர்வப்படுறோம், நம்ம பெரிய ஆளு, என்னத்தை கர்வம்? நாங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் வளர்ந்தோம். எங்கள் வீட்டில் புல்லெல்லாம் வெட்டுவார் ஒருத்தர். நாங்கள் ரொம்ப மரியாதையாக டீ எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட போய் நல்லா பேசுவார். இப்போ அவர்லாம் இல்லை. அவர் ரொம்ப நல்லா வேதாந்தம் சொல்லுவார். புல்லெல்லாம் பிடிக்கின்றே வேதாந்தம் சொல்லுவார். என்ன ராமானுஜம் சாமி, நம்ம அண்ணன் தம்பி நான் ஒரு தாய் வைத்து குழந்தை ஒத்துமையாக இருப்போம். நம்ம வீட்டுக்கு வரங்க 4 தாய் வைத்து குழந்தைன்னா நீ எப்படி ஒத்துமையை எதிர்பார்ப்ப? எவ்வளோ பெரிய வேதாந்தத்தை சிம்பிளாக சொன்னான் பற்றியாம. அவன் எந்த பள்ளிக்கூடம் போல தெரியுமா? அவனுக்கு ஏன்டா அவ்வளோ வேதாந்தம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோ. பள்ளிக்கூடம் போல அதனால வந்தது. நமக்கு கொஞ்சம் இந்த அச்சடித்த புத்தகத்தை படித்தோடனே ஒரு மார்க்கு 100க்கு 80 வந்தோடனே உள்ளே வரும்போது அப்படி தெரிஞ்சுக்கோ. நம்மளை விட 498 எடுத்தாலும் 10 பேர் எடுத்திருப்பான். அடுத்த வருஷம் ஒருத்தர் எடுக்க போகிறான். அதை தான் சொல்கிறேன், கர்வம் கூடாது. இப்போ அதில் முதல்ல இப்போ நான் தமிழ்நாடு கூட சொல்லிட்டு இருக்கேன், வருஷம் பூரா சொல்லிட்டு இருக்கேன். பேப்பர்காரனெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும். முதல்ல இந்த ரிசல்ட்டு வந்தவுடனே டீச்சர்கிட்ட சொல்லி வைக்கணும். ரிசல்ட்டு வந்த உடனே இந்த 500க்கு 498 வாங்கினா ப்ளஸ் 2ல் எஸ்எல்சியில் அந்த பையனை கூப்பிட்டு பேட்டியெல்லாம் காணப்படாது. இம்மெச்சூடு குழந்தை. அந்த பையன் என்ன சொல்கிறான், ப்ளஸ் 2ல் 1200க்கு 1198 வாங்கினவன் நான் டாக்டருக்கு படித்து விட்டு கிராமத்தில் போய் தொண்டு செய்வேன். இன்னி வரைக்கும் அப்படி சொன்ன ஒத்துணும் எந்த கிராமத்துக்கும் வரல. அப்படி வந்திருந்தானா கிராமம் முன்னேறி இருக்குமே. இவன் சும்மா பேட்டி கொடுப்பான். அவன் அப்போ கோடி ரூபா செலவழித்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறான். நான் கிராமத்துக்கு போயின்னா சத்தம் போடாமல் போய் அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பாரு, அப்புறம் டிஸ்பென்சர் வைக்கணும், போட்ட ரூபாய் எடுக்கணுமா. சும்மா சில சரி வெட்டி பேச்சே பேசக்கூடாது. கர்வப்பட்டுக்கிட்டு நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். அதை இன்னொன்று அப்படியே கிராமத்துக்கு போனாலும் பண்ணி முடிச்சுட்டு ஏன் கர்வம்? நம்மள்கிட்ட விஷயம் இருக்குங்கிறத உலகமே தெரிஞ்சுக்க போகிறான். அது ஒரு நாள் உனக்கு 60 வயசு 80 வயசு தானே தெரிஞ்சுக்க போகிறான். அது எதுக்கு இப்போ நீயே சொல்லிக்கணும்? நாமே சொல்லிட்டு அலையப்படாது. அதை தான் இந்த எட்டப்பிரத்தினத்தில் சொல்கிறான். அக்கர்வத்தினால் என்ன அப்படின்னா, அப்புறம் எதை இழந்தால் எல்லாத்தையும் பிரியன் உள்ளவனாரான் பேராசை. நேற்றுக்கே சொன்ன கொடுக்கணும், நமக்குன்னு வச்சுக்கப்படாது. நமக்கு நம்ம உணவு உடுக்க உட இருக்க இடம் பாக்கியெல்லாம் கொடு, தானம் பண்ணுங்கிறான் சாஸ்திரத்தில். கொடுத்துரு, அதான் கொடுத்து வச்சவன் பேர். கொடு. அது தவிர தெரிஞ்சுக்கணும், யார் யாருக்கு என்ன தேவையோ அவன் தகுதியானவனா கொடு. தகுதியை பார்த்து கொடு. ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு டேர்ம் ஃபீஸ் கட்ட முடியல, டேர்ம் ஃபீஸ் கட்டு. காலேஜ் கட்ட முடியல, கட்டு. ஒரு பொண்ணு குழந்தை கல்யாணத்துக்கு பட்டு புடவை வேட்டி வாங்கி கொடு, திருமங்கலையும் கொடு. தகுதியானதை கொடு. ஆஸ்பத்திரியில் ஒருத்தனுக்கு செலவழிக்கிறான், அவனுக்கு வியாதி வந்துடுத்து, பணம் கட்ட முடியல, நீ போய் கொடு. என்னால் முடிஞ்சது இந்தாப்பா வச்சுக்கோ, எங்கே கட்டணும் நான் கட்டுறேன்னு சொல்லு. அது தெரிஞ்சுக்கோ. பணம் கொடுக்குறவன் தான் வள்ளல் இல்லை, தெரிஞ்சுக்கணும். பணம் கொடுக்குறவன் அல்ல. யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்பவன் தான் வள்ளல். அது உணரணும். பசிக்கிறவனுக்கு விவேகானந்தர் சொன்னார், பசிக்கிறவனுக்கு ரொட்டி உருவத்தில் வந்தால்தான் கடவுள். ஆமாம், பசிக்கிறவன்ட்ட போய் திருச்சி கல்யாணம் உனக்கு நான் இப்போ வில்லி பாரதம் சொல்கிறேன்னு வச்சு, ஆமாம் அவ்வளோதான் வில்லன் ஆகிடுவோம். தெரிஞ்சுக்கணும். நீ அங்கேருந்து உணரணும். யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், பேராசை இருக்கும். நம்ம எப்போ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு சொல்லணும். நீ இப்படி போ, அப்படி போ, இந்த ஊருக்கு இந்த ட்ரெயின் விட்டுருக்கா, இந்த ஊருக்கு இப்படி போகணும், பஸ்ஸில் போகணும் சொல்லி கொடு. அவன் நல்லதை சொல்லு. சில பேர் இருக்கான், அவன் கேட்கட்டுமே கர்வமாக இருப்பான். எளிமையாக இருக்கணும், சிம்பிளாக. ராமன்கிட்ட கற்றுக்கோ. கை வரங்கட்டோன்னு சத்தமே போடல. அந்த இடத்த விட்டு நான் காட்டுக்கு போனார். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் தான் போனார். வரும்போது எத்தனை கோடி வானரத்தோடு வந்தார். எத்தனை எல்லாரோடையும் பழகினார் பற்றியா. குகனை போய் கட்டின்றார் வேடனை. அரிஜன் நான் திருமங்கையாழ்வார் சொல்கிறேன் ரெங்கநாதரை பார்த்து, ரெங்கநாதா நீ இப்படி நீளமாக படுத்துன்னு இருக்கேன்னு உன்னை பார்க்க வரல. நீ ராமனா வந்து குகனை போய் கட்டிக்கின்றிய ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இறங்கி இன்னருள் சுரந்து, இவன் உன் தம்பி, இவன் உனக்கு மன்னி, நான் அண்ணான்னு உறவு முறை சொல்லி கட்டிண்டிய. அவன் என் சகோதரன் மாதிரிங்கிற குகனை, சுக்ரீவனை சகோதரன் மாதிரிங்கிற, விபீஷணனை மாதிரிங்கிற சகோதரன். நாம எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா ஈஸ் லைக் மை பிரதர் அப்படிங்கிறான். என்ன சொத்துல பங்கு கட்டன்னா என் பிரதர்னு சொல்லு, என் சிஸ்டர்னு சொல்லு. சும்மா மேடையில் பேசுவான், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு. அவன் கீழே இறங்கினோன்னு ஒன்றும் செய்ய மாட்டான்.
ஆமாம், நீ தெரிஞ்சுக்கணும் சார். ஒன்று வச்சுக்கோங்க, கர்வப்பட்டோம் போச்சு. நமக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், எல்லா வகையிலையும் நீ எந்த உத்தியோகம் பார்த்தாலும் நமக்கு தொண்டு செய்கிறவா இருப்பா, எல்லா ரகத்துலேயும் இருப்பான். ஆமாம், நீ வசதி இல்லாதவன் ஒருத்தர் தொண்டு, நான் சொல்லுவேன், நீ ஒன்று வசதிக்கு மீறிலாம் தொண்டு பண்ணாதே சொல்லுவேன். திருச்சியில் உபன்யாசம், தஞ்சாவூரில் ஒரு போஸ்ட்மேன் என் உபன்யாசம் திருச்சியிலன்னு பேப்பரில் பார்த்தோன்னே தஞ்சாவூர்லேருந்து வந்துடுவார். வரும்போது சும்மா இருக்க மாட்டார், பெரிய ரோஜாப்பு மாலை, 2 டஜன் வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஒரு பொன்னாடை கதற்கடையில் வாங்கிட்டு வந்தோம். நான் முதல்ல என்னடா நீங்கள் இப்படிலாம் செலவழிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அவன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கினோன்னு, சாமி எல்லாம் 150 ரூபா ஆச்சு, பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபா வேணும் கொடுன்னு. அப்போ தான் நினச்சினேன், ரொம்ப பேர் இப்படித்தாண்டா மேடையில் நடந்துக்கிறான் போல. சரி, அதான் எதுக்கு சொல்கிறேங்க, எதுவும் நீ நம்ம தொண்டு செய்கிறது கூட கர்வம் வந்துடும். நான் இந்த ஆளுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். நம்ம கர்வமே போடக்கூடாது, எளிமையாக இருக்கணும், வெளியிலேயே தெரியக்கூடாது. ஆமாம், நீ எவ்வளோ படித்தாலும் தெரியக்கூடாது, எவ்வளோ பெரிய உத்தியோகம் பார்த்தாலும் தெரியக்கூடாது. சாதாரணமாக இருக்கணும். மதுரையில் வாழ்ந்தார் தெரிஞ்சுக்கோ, நம்ம உங்கள் ஊரில் தானே வாழ்ந்தார் கக்கன். எவ்வளோ பெரிய மினிஸ்டர் இருந்தார் பார்த்தியா, யாருக்காவது தெரியுமா? இப்போ சொன்னால் இந்த சந்ததிக்கே ஒருத்தருக்கும் தெரியாது. எத்தனை தடவை நாங்கள் கக்கினாலும் தெரியாது. ஆமாம், அவர் தெருவில் என்ன பண்ணுவாரா, பஸ்ஸுக்கு யாராவது ஒருத்தர் ஸ்கூட்டரில் காரில் கொண்டு விட்டாரோ, அதுலேருந்து இப்படி புஸ்தகத்தை வச்சு நிற்பறான் பஸ் ஸ்டாப். அவர் தர்மாஸ்பத்திரியில் போய் படுத்திருந்தார். எம்ஜிஆர் தான் அந்த பக்கமாக மோல் மந்திரியாக இருந்தபோது வந்திருக்கார், இவர் படுத்திருக்கார், ஸ்பெஷல் வார்டில் சேர்த்தார். தெரியுமா? இப்போ என்ன அவரை பற்றி இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஒன்று வச்சுக்கோ, கர்வமாக வாழ்ந்தோம், நம்மளை விட ஒருத்தன் இல்லைன்னு இருந்தோம், போச்சு. எளிமையாக இருக்கும், எளிமை, சிம்பிள். எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எளிமையை விடக்கூடாது. பெருமைப்பட்ட நீ உங்கள்கிட்ட எப்போ இருக்கோ பெருமை இருக்குன்னு அர்த்தம். சர்தார் வல்லபாய் பட்டேல் வக்கீல், அவர் கோர்ட்டில் கேஸ் பேசிட்டு, ஒரு தந்தி வருது, தந்தியை வாங்கி இப்படி படிச்சுட்டு பைக்குள்ளே வச்சுட்டு கேஸ் பேசினார். பேசி முடிச்சாச்சு, ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டார். அவர் தந்தி வந்தோடனே ஜட்ஜி கேட்குறார், பட்டேல்ஜி நீங்கள் போகணுமான்னார். நோ அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தார். அது பட்டேலுக்கு சாதகமாக தான் வந்தது. அந்த கட்சிக்காரன் அவர் ஜெயிச்சு விட்டார், இந்த கேஸ் போட்டவனுக்காக ஜெயித்தார். அந்த கேஸெல்லாம் தீர்ப்பு கொடுத்து விட்டு ஜட்ஜி கேட்குறார், பட்டேல்ஜி tell me your telegram message please. பட்டேல் எழுந்திருந்தார், I am very sorry my lord, my wife passes away, this is my telegram, I want to go to my house, excuse me please give me permission. பார்த்தேடா, கண்ணில் ஜலம் விட்டார் ஜட்ஜி. என்ன பட்டேல்ஜி நீங்கள் அப்போவே பெருக்கப்படாதான்னு கேட்டார். நான் அப்போவே போனால் நீங்கள் கேஸை தள்ளி வைப்பேள், அந்த தீர்ப்பு வரணும் அவனுக்கு. இப்போ தீர்ப்பு வந்துடுத்து, நான் அப்போவே போனாலும் என் பொண்டாட்டி எந்திருந்து உட்கார போகிறது இல்லை அப்படின்னு. பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். கர்வம் கூடாது. ஆமாம், வையாபுரி சார் பெரிய வித்வான் கலைஞர், அவர் 2 வார்த்தை பேசுவார். வையாபுரி சாருக்கு 19வது திருமண வருடம். நாளைக்கு மேரேஜ் டே. ஆமாம், அதனால் அண்ணா கையால் இந்த ருத்ராட்ச மாலை 19-20 வருஷம் ஆனாலே இது போட்டுக்கிறதுக்கு அருகதை வந்துடும்னால. இல்லை அது எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் ஆத்துக்காரிகிட்ட சொல்லுவோம், பெஸ்ட்டு விஷஸ், நல்ல ஹாப்பி வெட்டிங் டே. விட்டாச்சுக்கு எங்காச்சுக்கு வாங்கோ, கண்டிப்பாக இந்தாங்கோ, என் காப்பி தரேன், நான் ஊரில் இருக்கிற போது வாங்கோ, எங்காச்சுக்கு சாப்பிடலாம். வத்தக்குழம்பு சாதம், நல்லா வத்தக்குழம்பு சாதம், ரசம் சாதம், ஆமாம், வடா. மதுரைக்கு எப்போ வந்தாலும் கூப்பிட்ட மாத்திரத்தில் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் சரி, நான் எப்போ அழைத்தாலும் இந்த பார்வையற்றோருக்கான அரிசி வழங்குகிற விழாவிற்கு, நல்ல நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறவர் திரு வையாபுரி அவர்கள். சமீபத்தில் பிக் பாஸ் மூலம் ஒரு பெரிய பிக் பாஸாக ஆனார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்தார், கடைசி ரவுண்டில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த மேடையில் நின்று பேச தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உண்மையிலே உபன்யாசம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும். நாங்கள்லாம் சும்மா மேடையில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை காமிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னால் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறோம்.
2 மணி நேரம் அதுவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே என் வாழ்க்கையில் இன்னைக்கு நாளன்னைக்கு எனக்கு திருமண நாளாக இருந்தால் கூட இன்னைக்கு நான் உங்கள் பாதம் தொட்டு உங்கள் உபன்யாசத்தை கேட்கணும்னு நினைக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி கர்வம், உண்மையிலே எனக்கும் அந்த கர்வம் இருந்தது. அந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சிக்கு போனதற்கு பிறகு தான் மனைவின்னா என்ன, குழந்தைன்னா என்ன, உறவுன்னா என்ன, சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன, ஆன்மீகமும் அன்பும் மட்டும்தான் உலகத்தில் நிரந்தரம், அதுதான் முக்கியங்கிறத எனக்கு உணர்த்தினது. அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைய பார்த்தா கூட நான் கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போல்லாம் நிறையா பேர் ரோட்டில் பிள்ளையார் சாமியை பார்த்தா கூட 2 கையெடுத்து கூட மாட்டான், சாமிக்கே செல்யூட் அடிச்சு தான் போவான். எப்படி தான் போவான், இப்படி தான் போவான். ஆனால் அதெல்லாம் தப்பு. 2 கை ஆண்டவன் கொடுத்துருக்கிறது நமஸ்காரம் பண்ணுறதுக்கு தான், கையெடுத்து கும்பிட்றதுக்காகத்தான் அப்படிங்கிறது புரிஞ்சு. அது கர்வம்னு சொல்லும் பொழுது எனக்கு நிஜமானக்குள்ள இவர் பேசும் பொழுது நிறைய ஹியூமராக பேசினா கூட உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு உள் உணர்வு நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோங்கிறத அவர் சொல்லும்போது நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. இதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இவன் 40 வயசுக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருவேளை என்னுடைய 15ஆம் வயசுல 20ஆம் வயசுல அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்டிருந்தால் கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக மேலே வந்திருக்கலாமோ. இப்பயும் நான் மேலே தான் இருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன நப்பாசை. அப்படி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. இந்த சேதுபதி ஸ்கூலை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அப்பா வந்து நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஊர் தேனி தான், தாத்தா வீடு வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து இங்கே தான். தானப்ப முதலி அக்ரஹாரம் சுப்பிரமணியர்னு சொல்லி மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்தப்பா, தாத்தா, பெரியப்பா, சித்தி எல்லாருமே வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லாம் ஒரு வாசலில் ஒவ்வொருத்தர் தட்டை, முறுக்கு, சுண்டல். அங்கே யார் விற்பான்னா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவ மட்டும்தான் எல்லா கோபுர வாசலில் இருப்பா. அதனால் எல்லா சொந்தக்காரங்களும் இங்கே தான். அனந்தராம் கோயில் தெரியலும் சரி, தானப்ப முதலி தெரியலும் சரி, எல்லா இடத்துலையும் சுண்ணாம்புக்கார தெரியலும் சரி, இங்கே எல்லாரும் என்னுடைய ரிலேஷன் தான் இருந்தாங்க. அப்போ போன தரம் வந்தப்போ கூட நான் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் தான் அக்ரஹாரம். பின்னாடி அப்போ தாத்தா வீட்டில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது லீவுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு வருவோம். அந்த டைமில் பின்னாடி வைகை ஆறு ஓடும், பின்னாடி தான் குளிப்போம், பாத்திரம் கழுவோம். இப்போ பின்னாடி போய் பார்த்தா அந்த அக்ரஹாரமும் அந்த வீடு எங்கே இருக்குன்னே தெரியல. அந்தளவுக்கு இடம் தெரியாமல் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்த போய் பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் கும்பிட்டு அந்த இடமெல்லாம் நடந்து பார்த்துட்டு வந்தேன். அப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பா தவறிட்டதுனால கடைசி பிள்ளையாருக்கானே ஏங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணால் தாத்தா இடத்துல ஒட்டி வச்சுட்டு இங்கே சேதுபதி ஸ்கூல்லையோ இல்லை வந்து சரஸ்வதி ஸ்கூல்லையோ வந்து 6, 7, 8 படிக்கட்டும், 3 வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துடும், அப்புறம் அவன் ஏங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி ஸ்கூலில் சேர்க்கலாமா இல்லை சரஸ்வதி ஸ்கூலில் சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து சேர்க்க முடியல. நான் வரும்போது சேதுபதி ஸ்கூல்னு சொன்னோடனே நினச்சேன், ஆனால் நான் படிக்கணும்னு நினச்சேன் பாட புஸ்தகத்தை. ஆனால் வாழ்க்கை பாடத்தை படிக்கிறதுக்காக ஒரு மகான் கூட இங்கே வந்து ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இது ஒரு டெலிபதின்னு தான் சொல்லணும். 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 6ஆம் கிளாஸுக்கு சேதுபதி ஸ்கூலில் போய் சேர்க்கணும்னு நினச்சேன். என்ன இன்னைக்கு சேதுபதி ஸ்கூலில் வந்து ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்த, ஒரு கர்வம் என்னன்னு ஒரு கற்றுக் கொடுத்த மகான் கூட நின்று பேசுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காங்க. உண்மையிலே என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் இந்த நாள். அதுக்கு நெல்லை பாலுவும் ஒரு காரணம். ஏன்னா கல்யாணம் பண்ணாதான் ராமனா இருக்குன்னு அவசியம் இல்லை. கல்யாண ராமன்கிற பேரையே அவர் வச்சிருந்தாலும் கூட கக்கன்லேருந்து காக்கா ராதாகிருஷ்ணன் வரைக்கும் கக்கன் சார் ஐயா எங்க அவரை பற்றி நீங்கள் வந்து ஒருவேளை தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. ஆனால் கக்கன் ஐயா அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த எளிமை அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தங்க உள்ளத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு நகைச்சுவையில் பார்த்தீங்கன்னா தேவர் மகன்லேருந்து முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட தேவர் மகனுக்கு பிறகு நடக்க முடியாத கூட அவரை உட்கார வச்சு காமெடி பண்ணார். ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல சம்பளம் போட்டு ஒரு 10 நிமிஷம் யாரையாவது உட்கார சொல்லுங்க பார்க்குறேன். இங்கே கால் பிடிக்குதும்பா, கையை பிடிக்குதும்பா, கொஞ்சம் விறுவிறுன்னு இந்த பக்கம் இழுக்குது இல்லை அப்படிம்பாங்க. 2 ஹவர் சம்பளம் கொட்டி உட்காந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பேசுறதே பெரிய விஷயம். அதில் ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு அந்த துண்டு ஷோல்டரில் இருக்க அந்த இது வந்து எத்தனை தரம் வந்து அது மாறுறது, தலைக்கு போகும்போது கச்சம் கட்டுறதுக்கும் போகிறது, அதை எடுத்துட்டும் பேசுகிற இத்தனை அபிநயங்கள் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது உண்மையிலே மிகப்பெரிய தசாவதாரம் இங்கே தான் இருக்குங்கிறத பார்க்குறேன் சார். இது வந்து உண்மையிலே நான் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் நினைக்கிறேன். நான் உங்கள் ஆற்றுக்கு கூப்பிட்டு முதல்ல உங்கள் ஆற்றுக்கு வந்து சாப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே வந்து வெத்தலை வாக்கு வாங்கிட்டு போகணும். ஏன்னா 19 வருஷங்கிறது இல்லை, நீங்கள்லாம் உங்கள் கூட நிற்கிறதே எங்களுக்கு வந்து 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு சமானம். அதில் இப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை நெல்லை பாலு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். மாதம் மாதம் பார்வையற்றோருக்கு அரிசி கொடுக்குறார். அதை வந்து ஒவ்வொருத்தர் கொடையாளர்களாக சேர்த்து
என்னால் முடியாது. நம்மளால கொடுக்க முடியாத கூட ஒருத்தர் கொடுக்கறத வாங்கி இன்னொரு கொடுக்கறதுக்குமா கை வலிக்க போகிறது, அதை பண்ணலாமே என்ன. அப்புறம் உபன்யாசம்ங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை. நீங்கள் எல்லாம் நான் வரும்போது கேட்டேன் எவ்வளவு பேர் இருப்பா, எவ்வளவு பேர் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை. 4 பேருக்கு தெரிஞ்சா அது 400 பேருக்கு தெரியும், 400 பேருக்கு தெரிஞ்சா 4000 பேருக்கு தெரியும், அது 4 கோடி பேருக்கு சேர்றது வரைக்கும் அவர் இருப்பார் அப்படிங்கிறது எனக்கு. ஏன்னா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இவ்வளவு ஹாப்பியா இருக்கும் பொழுது நந்தா இல்லை சார், எவ்வளவு பேர் வந்தாலும் உங்களை மீறி இன்னொரு சினிமாலாம் அதெல்லாம் அது ஒரு நிழல் சார். நிஜம் நீங்க தான். நாங்கெல்லாம் வந்து நிழல்ல வாழ்றவங்க, நீங்க நிஜத்துல வாழ்றவங்க. ஆமா, இல்ல இது வந்து மிகப்பெரிய கலை சார். அதுவாது ஒன் மோர் கேட்பேன். இங்க வந்து ஒன் மோர் கேட்க முடியுமா? தொண்டை விற்குனா கூட மோர் கேட்டாங்க, மோர் கூட கொண்டு கொடுக்குறது. அந்த அளவுக்கு கூட ஒரு செருமல் இல்லாம இவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் இவ்வளவு அழகா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து கலந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்கணும். அதற்கு நம்மளால முடிஞ்ச கொடையாளர்களாக உதவிகளாக பாலுக்கு பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி சிறந்த நிகழ்ச்சிகள் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டு ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் நிறைய சொல்லியிருப்பாரு, கர்வம் எல்லாத்தையும் பத்தி. இருந்தாலும் நம்ம இருக்கிறது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க பெற்றோர்களையும் பெரியவங்களையும் மதிப்போம். குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி பேசி பழகிறோமோ, நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ, நம்ம 2 பேரும் கணவனும் மனையும் வீட்டில் சண்டை போட்டா அதை பார்த்து தான் குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்களே தவிர கேட்ட வார்த்தையை தான் கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. தானா கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதனால நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா நம் குழந்தைகள் நல்லவங்களா தான் வருவாங்க. அதனால வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களை மதிப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.